ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு மே 23, 24, 25, அதாவது சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாளோட கரண்ட் அஃபேர்ஸை கடற்கடன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நேஷனல் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா phase 2 ஆஃப் UMMID ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ UMMID அப்படின்னா என்ன அப்படின்னா யூனிக் மெத்தட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டட் டிசார்டர் தான் இது. ஓகேவா? ஸோ இது எங்கே வச்சு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் பிருத்வி பவனில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கீழே வரும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ரேர் ஜெனட்டிக் டிசார்டர்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவில். ஓகேவா? ஸோ இது phase 2 எதில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படின்னா நிதின் நேஷ்னல் இன்ஹெரிட்டட் டிசீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகுது. ஸோ இதை செட் பண்ணுறதுக்கு தான் இந்த phase 2. ஸோ இது என்ன அப்படின்னா அட்வான்ஸ்டு ஜெனட்டிக் டயக்னோசிஸ், கவுன்சிலிங் அண்ட் கிளினிக்கல் கெப்பாசிட்டி பில்டிங், அண்டர் ரிசர்வ்டு கம்யூனிட்டி அவுட்ரீச், ட்ராக்கிங் ப்ராக்ரஸ் வியா UMMID டேஷ்போர்ட். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு பர்சன் இந்த மாதிரி ஒரு ரேரான ஜெனட்டிக் டிசார்டர் இருக்குது அப்படின்னா அவங்கள இதுக்கு கீழே கொண்டு வந்துருவாங்க. இந்த ஐடி இந்த UMMID இன்னொரு ஐடி கொடுத்துருவாங்க. ஸோ அது வழியாக அவங்களோட ஜெனட்டிக் அவங்களோட டயக்னாசிஸ், கவுன்சிலிங், அவங்களோட கிளினிக்கல் ட்ரைனிங் இது எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவாக நேஷனல் வைடாக லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 23rd September 2019 லான்ச் பண்ணது. ஸோ இது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் S&T, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அவங்க தான் இதை லான்ச் பண்ணி. ஸோ இதுக்கு ஆல்ரெடி இருந்ததை விட 25 எக்ஸ்ட்ரா ஒரு நிதன் கேந்திராஸ் 13 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 யூனியன் டெரிட்டரிஸில் அமைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட புது 3 ட்ரைனிங் சென்டர்ஸ் எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா தெலுங்கானா ஹைதராபாத், கர்நாடகாவில் பெங்களூரில் அண்ட் உத்தரப்பிரதேஷ் UT சத்தீஸ்கரில். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இந்தியா ஹோஸ்டட் 68th HPO கவர்மெண்ட் பாடி மீட்டிங் இன் நியூ டெல்லி. ஓகே. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா HPO மீட்டிங் கொண்டு வராங்க. APO மீட்டிங். ஸோ APO அப்படின்னா என்ன அப்படின்னா ஏஷியன் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இதோட 68வது செஷனை தான் நடத்துகிறாங்க. ஸோ எங்கே வச்சா அப்படின்னா பாரத் மண்டபம் நியூ டெல்லியில் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ இதை இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்தியா சைட்லேருந்து யார் இதை இனாக்ரேட் பண்ண போகிறாங்க பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல். ஸோ பியூஷ் கோயல் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட மினிஸ்டர். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் என்ன அஜெண்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எல்லாரும் அசம்பிள் ஆயிருப்பாங்க இல்லையா ஏஷியன் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க விஷன் 2030 ரெவ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரீஜனலில் எப்படி 2027 to 28 பட்ஜெட் இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி ப்ரொடக்டிவிட்டியாக க்ரோத்தை கொண்டு வர போகிறாங்கன்றதை பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா UK அண்ட் டேனிஷ் ஃபிலிம்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து $300 million ரினியூவபிள் எனர்ஜி பிளாட்ஃபார்மை கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் BII, ஸோ அதுக்கப்புறம் UK டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் கொண்டு வராங்க. ஸோ இது ஸோ இதில் என்ன அப்படின்னா UKவை சார்ந்த பிரிட்டிஷ் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது ஒரு UK கம்பெனி. ஸோ இவங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறாங்க அப்படின்னா டனிஷ் ஃபிலிம்ஸ், ஸோ டனிஷ் குளோபல் ஃபண்ட்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ என்ன ப்ரோக்ராம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஸ்டார். ஸோ இந்த நார்த் ஸ்டார் எதுக்கு அப்படின்னா $300 million இந்தியாவில் ரினியூவபிள் எனர்ஜி பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்ப்போமா? பிரிட்டிஷ் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் CIP தனுஷோட காபீகன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ட்னரும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் 150 million கொண்டு வருவாங்க. இதுக்கு டு டெவலப் சோலாரு, விண்டு, அப்புறம் ஹைப்ரிடான எனர்ஜிஸை கொண்டு வர. ஸோ அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகிற பேட்டரிஸை இந்தியா ஃபுல்லாக கொண்டு வர. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பேஸ் எவ்வளோ
எனர்ஜி ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா 4 மில்லியன் மெகாவாட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்செட் நியர்லி 4 மில்லியன் டன் ஆஃப் கார்பன் எமிஷன் ஆனுவலி. ஸோ இது எதை குறைக்கும் அப்படின்னா 4 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் எமிஷனை வருஷம் எமிட் ஆகிறத வந்து குறைக்கும். ஓகேவா? ஸோ இதுபடி இவங்க பிஐஐயும் சிஐபியும் சேர்ந்து, யாரோட சிஐபி, தனுஷோட சிஐபியும் சேர்ந்து 300 மில்லியன் இந்தியாவில் வந்து ரினியூவபிள் எனர்ஜி பிளாட்ஃபார்ம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஏஐ பவர்டு பாரத் டெக் 2026 ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை லான்ச் பண்ணது யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸோட செக்ரட்டரி. ஸோ அவங்க யாரு அப்படின்னா நிலம் ஷாமி ராவ். ஸோ இவங்க தான் வந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா பாரத் டெக் 2026ஓட அஃபிஷியல் ஈவெண்ட் அப்போ இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எங்கே வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் பாரத் மண்டபம்ல வச்சு தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து இன்னொரு டெக்ஸ்டைல் ப்ரீமியம் ஈவெண்ட் வந்து இருக்கு. ஸோ அது எப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா July 14 to 17. ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் மாதிரி தான். 24/7 வந்து ஒரு கான்வர்சேஷன் சப்போர்ட் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இது ஒரு QR பேஸ்டு லீட் கேப்சர் மெக்கானிசம் ஃபார் எக்ஸிபிட்டர்ஸ் டு ஸ்கேன் டிஜிட்டல் விசிட்டர் பேஜஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா சிம்பிளாக பாரத் டெக்ஸ்ன்னு ஒரு ஈவெண்ட் நடக்க போது பாரத் மண்டபத்தில் நியூ டெல்லியில் July 14, 17 வந்து நடக்க போகுது. ஸோ அது ரிலேட்டடான திங்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஆப் ஏஐ பவர்டு டெக்ஸ்ட் 2026 ஆப். ஸோ இந்த ஆப் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஈவெண்ட்டுக்குள்ளே வரப்போ இன்விடேஷன்லாம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக ஒரு QR கோடு கொடுக்கும். ஸோ அதேபடி அவங்க ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்பிடுவாங்க. இது ஃபர்ஸ்ட் திங். ஸோ வேற என்னெல்லாம் இது வந்து கொடுக்கும் அப்படின்னா 24/7 கான்வர்சேஷனல் சப்போர்ட் வந்து கொடுக்கும். எது ரிலேட்டடா? ஷெட்யூல்ஸ் எப்படி இருக்கும், வென்யூ எங்க இருக்கு, இதோட டைரக்ஷன்ஸ் என்ன, வேற ஈவெண்ட் ரிலேட்டடான கொரிஸ் எல்லாம் இது கொடுக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் வீரேந்திர குமார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எந்த மினிஸ்ட்ரியோட அவர் மினிஸ்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டோட மினிஸ்டர் தான் அவர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு 2 ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காரு. ஒன்று ஜீவன் ஆப்பு, இன்னொன்று வந்து சடாயு டேஷ்போர்ட் ஃபார் சீனியர் கேர். ஓகேவா? ஸோ இந்த 2 டிஜிட்டல் இனிஷியேட்டிவுமே அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் இதை லான்ச் பண்ணாங்க. என்ன ஒர்க் ஷாப் அப்படின்னா கிரியேட்டிங் அ வெல் ஃபங்க்ஷனிங் கேர் எக்கானமி அப்படின்ற ஒரு ஒர்க் ஷாப் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் தான் இந்த 2 ஆப்பையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜீவனை பற்றி பார்ப்போம். ஜீவனா என்ன அப்படின்னா ஜாயின் எல்டர்லி எம்பவர்மெண்ட் அண்ட் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் நெட்வொர்க் தான் இது. ஸோ இது வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து சீனியர் ஃப்ரெண்ட்லி நேவிகேஷனாக இருக்கும். ஸோ இதில் உள்ள எல்லாமே வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண விதமாக தான் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒரு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சீனியர் சிட்டிசன் ரிலேட்டடான கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ அது ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு சீனியர் சிட்டிசன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த திங். ஸோ அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி அசிஸ்டன்ட்டு, சப்போர்ட் சர்வீஸு, அதுக்கப்புறம் ஆத்தரைஸ்டு சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ இது பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஆப் வழியாக சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் சடாயுனா என்ன அப்படின்னா சீனியர் ஹாலிஸ்டிக் கேர் அசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஃபார் யுவர் யூட்டிலிட்டி. ஸோ இது என்ன அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக இருக்க ஒரு கேர் கிவர் டேஷ்போர்ட். ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா எல்டர்லி பீப்புளுக்கு வந்து ட்ராக்கிங் அண்ட் டிஸ்பிளே வந்து இருக்கணும் அப்படின்றதுக்கு. எதுக்கு? ரியல் டைமாக வெரிஃபைடு ப்ரொஃபஷனல் கேர் கிவர்ஸ்க்கு. ஸோ இது என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து கேர் கிவர்னு வராங்க அப்படின்னா அவங்க வெரிஃபைடா அதெல்லாமே பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி திங்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து சடாயுன்ற டேஷ்போர்ட். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ANRF அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கன்வர்ஜென்ஸ் ரிசர்ச் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண. ஓகேவா? ஸோ இதில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி காந்திநகர் குஜராத்,
ஸோ எந்தெந்த இன்ஸ்டியூட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி காந்திநகர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் பெங்களூர், ஐஐடி மெட்ராஸ், என்ஐடி அகர்டாலா அண்ட் இன்ஸ்டியூட் ஃபார் ஹியூமன் டெவலப்மெண்ட் டெல்லி, ஐஐடி தார்வத், ஐஐஎம் ஜம்மு, ஐஐடி கான்பூர், சாணக்யா யூனிவர்சிட்டி பெங்களூரு, அதுக்கப்புறம் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் காலேஜ் ஃபார் உமன் கோயம்புத்தூர். ஸோ இந்த 10 காலேஜஸ் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வைக்க. ஸோ எதுக்கு கன்வர்ஜென்ஸ் ரிசர்ச்க்கு. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் ஃபண்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எலிஜிபிளாக இருக்கவங்க வந்து ஃபினான்ஷியல் பேக்கேஜ் ஆஃப் 25 crores வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா மேக்ஸிமம் டியூரேஷன் 5 வருஷத்துக்கு. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதோட மெயின் திங்கே என்ன அப்படின்னா கீ ரிசர்ச் ஏரியாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ இது எதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்கு, அதாவது டிஜிட்டலாக லைவ்லிஹுட்டாக மாற்றுறதுக்கு தேவையான எல்லா ரிசர்ச்சையுமே வந்து இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஐஐடிபி அண்ட் பிஎஸ்எஃப். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமிட் மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஐடிபிபி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து உமன் இன்டர்நேஷ்னல் மவுண்டேரிங் எக்ஸ்பெடிஷனை வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்தோ டிபெட் போலீஸும், ஸோ அதுக்கப்புறம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆல் உமன் எக்ஸ்பெடிஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எங்கே நடந்திருக்கு? சமிட் மவுண்ட் எவரெஸ்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் என்ன அப்படின்னா 16 மெம்பர்ஸ் வந்து 8,848 meters வந்து சவுத் நேபாள் ரூட் வழியாக வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 16 உமன் மொத்தம் 14 மெம்பர்ஸ் டீம் வந்து இதை வந்து பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ 11 கிளைமர்ஸ், ஸோ அதுக்கப்புறம் 3 டெக்னிக்கல் சப்போர்ட்டர்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இவங்க வந்து எதெல்லாம் வந்து நேவிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வெதரு, அங்கே ஐஸ்டு வால்ஸ், ஸோ அதுக்கப்புறம் டெட் ஜோன்ஸ், அப்போ 8,000 meters எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் போயிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆல் உமன்ஸ் இன்டர்நேஷ்னல் மவுண்டனிங் எக்ஸ்பெடிஷன் வந்து நடக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிஷன் வந்தே மாதரம் அப்படின்றத வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா அவங்களோட டைமண்ட் ஜூப்ளி 60வது வருஷம் சர்வீஸை வந்து மார்க் பண்ணுற விதமாக. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 உமன் கான்ஸ்டபிள்ஸை வந்து இந்த 11 மெம்பர்ஸில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து. ஸோ யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லடாக்லேருந்து கௌசர் ஃபாத்திமா, அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து முமன் கோஸ், ஸோ அதுக்கப்புறம் ரெபேகா சிங் உத்தரகாண்ட்லேருந்து, அதுக்கப்புறம் லடாக் அண்ட் கார்கில்லேருந்து த்ரெசிக் சாரோல். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கிளீன் ஹிமாலயாஸ் அண்ட் சேவ் கிளாசியர்ஸ் அப்படின்ற வந்து கேம்பெயினை வந்து இவங்க வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து கொண்டு போகிறாங்க எவரெஸ்ட் மவுண்ட் சமிட்டுக்கோ ஏதோ ஒன்றுக்கு வந்து இங்கேருந்து மாலை ஏறுறது கொண்டு போகிறாங்க அப்படின்னா கொண்டு போகிறவங்க அவங்க கொண்டு போகிற பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாம் வந்து நான் டிகிரேடபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரிட்டர்ன் எடுத்து வந்துடணும் அப்படின்றத வந்து வலியுறுத்துற விதமாக இதை வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா பிஐடி பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மிஸ்ரா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா NESAC நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் கூட சேர்ந்து MOU வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து NESAC யார் கீழே வருவாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸு கீழே வருவாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஓகே இது முதல்ல எங்கே வச்சு ஃபார்மலைஸ் ஆச்சுன்னு பார்த்துடலாம். ராஞ்சி ஜார்க்கண்டில் வச்சு ஃபார்மலைஸ் ஆச்சு. ஸோ யார் சைன் பண்ணாங்க இந்த MOU? இவங்க 2 பேர் சைடில் உள்ள MOUலன்னு பார்த்தீங்க அப்படின்னா NESACயோட டைரக்டர் டாக்டர் SP அகர்வாலும், ஸோ அதே அடுத்து பிஐடி மிஸ்ரா பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மிஸ்ராலேருந்து அவங்களோட வைஸ் சான்சலரான ப்ரொஃபஸர் இந்திரனில் மன்னா. ஸோ இவங்க 2 பேரும் தான் MOU வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜிஸில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில், ரிமோட் சென்சிங்கில் இது 2லையும் வந்து 2 பேருக்குள்ளேயும் வந்து கோஆப்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த MOU வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து வேலிட். ஓகேவா?
ஸோ இது வந்து முக்கியமாக எதுக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜியோஸ்பேஷியல் ரிலேட்டடான ரிசர்ச்சர்ஸில் ஜியோஸ்பேஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸஸ் ரிலேட்டடான ரிசர்ச்சர்ஸில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே கொண்டு வரணுன்றதுக்காண்டி தான் இந்த 2 இன்ஸ்டியூட்ஸும் வந்து எம்ஓவி சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிடிஐஏ, பாரத் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசோசியேஷன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட டிஜிட்டல் மீடியா, டொமஸ்டிக் ப்ராட்காஸ்ட் இதெல்லாம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாரத் டிஜிட்டல் சமத் அப்படின்ற ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எங்கே வந்து அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ட்ரி வைடில் ஒரு டிஜிட்டல் சவர்னிட்டிக்கான ஒரு முக்கியமான திங்காக வந்து இதை வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த திங் மூலயமா எதெல்லாம் வந்து ஒன்றா கொலாபரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் பப்ளிக் இன்டர்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா பிளாட்ஃபார்ம். ஸோ இது எல்லாத்தையுமே கொலாபரேட் பண்ணி பாலிசி மேக்கர்ஸ்க்கு ஈஸியாகி ரெகுலேட் பண்ணி இன்னோவேட்டர்ஸ் மூலியமாக இந்தியாவோட அடுத்த டிஜிட்டல் டிகேட்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரோட் மேப்பை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதோட பிரின்சிபலே என்ன அப்படின்னா டேட்டா ஸ்வராஜ். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியனோட கவர்மெண்ட்டுக்கு இந்தியாவில் இருக்க பீப்புளோட டிஜிட்டல் டேட்டாவோட ரைட்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது, எப்படி கலெக்ட் ஆகுது, யார் இதை யூஸ் பண்ணுறா, யார் இதை மானிட்டைஸ் பண்ணுறா அப்படின்றத கவர்மெண்ட் வந்து பார்க்கணுன்றதுக்கு தான் இந்த டிஜிட்டல் ஸ்வராஜ். ஸோ இதோட மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா $US படி 1 trillion by 2030 வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் தான். ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்ம நரேந்திர மோடி சார் வந்து எங்கே போனார், 5 கண்ட்ரிக்கு போனார்ல. ஸோ அதில் ஒரு கண்ட்ரி என்ன நார்வேக்கு May 18 and 19 வந்து போயிருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அங்கே உள்ள நார்வேஜியன் பிஎம் ஆன ஜோனாஸ் கார் ஸ்டோர், ஸோ அவர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் தான் வந்து எங்கள் கண்ட்ரிக்கு வாங்க அப்படி சொல்லி விசிட் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால அவங்க வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் இந்த மீட் இவ்வளோ பெருசா அப்படின்னா நார்வேக்கு நம்ம போய் 40 வருஷமாச்சு. கடைசியாக இந்திரா காந்தி மேம் 1983 போனது. அதுக்கப்புறம் ஒரு ஹைலி அஃபீஷியல் இந்தியன், அதாவது பிரைம் மினிஸ்டர் மாதிரியான ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து 40 வருஷத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ இப்போ அங்கே போயிட்டு இவங்க வந்து பைலேட்ரல் டாக்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3rd India Nordic Summit தேர்ட் இந்தியா நார்டிக் சமிட். ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடுறாங்க. அது எங்கே நடக்குது அப்படின்னா ஓஸ்லோன்னு நடக்குது. ஓகேவா? ஸோ இதில் மொத்தம் என்ன அப்படின்னா 12 MOIs வந்து சைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அந்த 5 கண்ட்ரிஸ் வந்து டூர் போனாங்க இல்லையா? ஸோ அதில் இன்னொரு கண்ட்ரியாக இட்டாலிக்கு வந்து PM நரேந்திர மோடி வந்து விசிட் பண்ணுறாரு. ஸோ அங்கே போயிட்டு அவங்களோட பிரசிடெண்ட்டை வந்து அங்கே வந்து யார் கூப்பிட்டுருந்தாங்க நீங்கள் வாங்க அப்படின்னா அங்கே அவங்களோட பிரசிடெண்ட் தான் கூப்பிட்டுருந்தாரு. ஸோ இட்டாலியோட பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியார்ஜியோ மெலோனி. ஓகேவா? ஸோ இவங்க தான் பிரசிடென்ட் ஆஃப் அ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இட்டாலியன் ரிப்பப்ளிக். ஓகேவா? ஸோ அவங்க கூப்பிட்டதன் பேரில் தான் நம்ம வந்து இட்டாலிக்கு வந்து போகிறோம். ஸோ இது வழியாக அவர் வந்து 5 கண்ட்ரியை முடிச்சார். எந்தெந்த கண்ட்ரிக்கு போனார்? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், நெதர்லாண்ட்ஸ், ஸ்வீடன், நார்வே, இட்டாலி. ஸோ 5 கண்ட்ரிஸ்க்குமே அவர் வந்து போயிட்டு வந்துடுறாரு. ஸோ இங்கே வந்து மோடியும் மெலனினும் சேர்ந்து ஒரு ஹை லெவல் மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணுறாங்க. எங்கே வச்சு அப்படின்னா ரோமில் வச்சு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா 2 பேரோட ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் 2025 to 2029 பற்றி டிஸ்கஸ் பண்ண. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் PM மோடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகோலா மெடல் அப்படின்ற மெடல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடான ஒரு ஹையரான அவார்ட். ஸோ இதுக்கு வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் கூட இவர் வந்து ஃபார்மர் ரிலேட்டடான அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான திங்ஸை வந்து பெட்டராக பண்ணாங்க அப்படின்றதுக்கான இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து அவர் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா FAO. ஸோ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ரோமில் இருக்குது. அவங்களோட டைரக்டர் ஜென்ரலான கு டாங்யூ அப்படின்றவர் தான் இந்த அவார்டை வந்து அவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
அதுக்கப்புறம் இந்தியாவும் இட்டாலியும் சேர்ந்து 2027 என்னவா டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா இயர் ஆஃப் கல்ச்சர் அண்ட் டூரிசமாக வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நார்வே கூட 12 MOU அப்படி சொல்லி பார்த்தோம். இட்டாலி கூட எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 MOUs வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய கார்பன் மார்க்கெட்டாக வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ இது யார் சொல்றாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, த வேர்ல்டு பேங்க். ஸோ இவங்க வந்து அவங்களோட 13வது ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்களாமா, ஸ்டேட் அண்ட் இட்ஸ் ட்ரெண்ட் ஆஃப் கார்பன் பிரைசிங் 2026. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா வேர்ல்டோட லார்ஜஸ்ட் கார்பன் மார்க்கெட்டை வந்து ரேங்க் பண்ணுறது. ஸோ இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா டொமஸ்டிக் கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம் 2026 வந்து லான்ச் பண்ணி அது பேஸ் பண்ணி திங்ஸ் எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது என்னப்பா அது கார்பன் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ கார்பன் டேக்ஸஸ் எல்லாம் போடுவாங்க. நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கம்பெனி வந்து சம்மாவ் கார்பன் எமிட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணும். ஸோ அந்த மாதிரி கார்பன் டேக்ஸ் மூலயமா, எமிஷன் ட்ரேடிங் சிஸ்டம் மூலயமா, ஸோ இது மூலியமாலாம் கிரியேட் ஆன ரெவன்யூ தான் என்ன அப்படின்னா குளோபல் ரெவன்யூ ஸ்கேல் கார்பன் மார்க்கெட். ஸோ இதுபடி வந்து குளோபலி வந்து மார்க்கெட் பண்ணால் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டோட லார்ஜஸ்ட் நியூ கார்பன் மார்க்கெட்டாக வந்து மாறியிருக்கு. அப்படின்னா என்ன, கார்பன் நிறையா கார்பன் நிறையா கிரியேட் பண்ணுற கம்பெனிஸ் வந்து கார்பன் நிறையா வந்து வாங்குறாங்க, லைக் அதுக்காக டாக்ஸஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுல இந்தியா வந்து நிறையா வந்து பயங்கரமாக கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இது வரைக்கும் எவ்வளோப்பா அப்படி சம்பாரிச்சிருக்கு இந்தியா அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு 107 பில்லியன் US வந்து அதாவது கார்பனுக்கு டாக்ஸ் போட்டே இந்தியா சம்பாரிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 87 கார்பன் பாலிசிஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து 2025 இப்போ அதாவது 25 to 26 7 பாலிசிஸ் வந்து புதுசாக கொண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு 7 பாலிசி கூட, மொத்தமாக நம்ம கிட்ட எத்தனை பாலிசிஸ் இருக்கு அப்படின்னா 87 பாலிசிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்த்தலாம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட்டிங். ஸோ இவங்க வந்து இவங்களை யார் பேக்கப் பண்ணுவாங்க அப்படின்னா செபி. ஸோ இவங்களும் IICA இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸும் மெமோவை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் யார் கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கீழே வருவாங்க. ஸோ இந்த எம்ஓஐ எங்கே வச்சு ஃபைனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா மும்பையில் வச்சு. ஸோ யார் ப்ரெசன்ஸில், செபியோட சேர்மனோட ப்ரெசன்ஸ். ஸோ செபியோட சேர்மன் யார், துஹின் கண்டா பாண்டே. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குப்பா இந்த எம்ஓயு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ESG அண்ட் கார்பரேட் கவர்னன்ஸுக்காண்டி. ஓகேவா? ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா ரிசர்ச்சில், பாலிசி டிராஃப்டிங்கில், கெப்பாசிட்டி பில்டிங்கில் இது எல்லாத்துலேயுமே வந்து கொலாபரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ இது மூலயமா அதை வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து டிசைன் பண்ணும் ஆல்ரெடி இருக்க எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் மாடல்ஸை. ஓகேவா? ஸோ அதுக்காண்டி தான் இவங்க 2 பேரும் எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா இந்த 2 இன்ஸ்டிடியூஷன்ஸும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன் கோர்சஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதுபடி இதில் ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து training in securities market, collaboration regulative, promoting a strong and more transparent financial ecosystem. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இவங்க 2 பேர் சேர்ந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஃபினான்ஷியல் ஏரியாவில் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஜீசுக் டெக்னாலஜிஸ் RBI கிட்டேருந்து அத்தரைசேஷன் வாங்குது. எதுக்கு அப்படின்னா PPL இன்சூரன்ஸ்க்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அது என்னப்பா PPI அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதை வந்து யார் ஜிக்ஸுக் டெக்னாலஜிஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு RBI வந்து ஃபைனலி க்ரீன் ஃப்ளாக் ஓகேப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இது எது கீழே சொல்கிறாங்க அப்படின்னா பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2027க்கு கீழே வந்து 2007க்கு கீழே வரும். ஸோ இதுபடி வந்து RBI வந்து அவங்களுக்கு சரி
நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஐ அப்ரூவ்ஸ் ரெக்கார்ட் 2.87 lakh crores surplus transfer to government. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா, ஆர்பிஐயோட வருமானம் அதிகமானதுனால ஆர்பிஐ அவங்களோட வருமானத்தில் ஒரு பங்கு, அதாவது அவங்களோட லாபத்தில் ஒரு பங்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது. ஸோ எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா 2,86,558.46 கோடியை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு யார் கொடுக்குறா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குது. எப்போ? ஃபினான்ஷியல் இயர் 2026 வந்து கொடுக்குது. ஸோ இதை எப்பப்பா முடிவு பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா, நாங்கள் வந்து ஆர்பிஐயில் ஒரு மீட்டிங் நடக்குது. என்னது? 623வது மீட்டிங் ஆஃப் ஆர்பிஐ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மும்பையில் நடக்குது. ஸோ அதை யார் சேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐயோட கவர்னர். ஆர்பிஐ கவர்னர் என்ன? சஞ்சய் மல்ஹோத்ரா. ஸோ அவர் தான் வந்து சேர்மேன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதை வந்து சேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மீட்டிங்கில் தான் வந்து இந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஆர்பிஐயோட க்ரோத்தை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயரில் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 20.61% வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் லேக்ஸ்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா 91.97 lakh crores வந்து பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. எங்களுக்கு இவ்வளோ வருமானம் வந்ததுனால நாங்கள் கொஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் வேற என்ன பண்ணுறாங்க இந்த இல்லைன்னா, அதுக்கப்புறம் கண்டின்ஜென்சி ரிஸ்க் பஃபர். ஏதோ ஒரு ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து காசு வந்து பஃபரில் வச்சுக்கணும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு 1,09,379.64 கோடியை வந்து அதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்போவுமே ஆர்பிஐ வந்து 6.5% அதுக்கு எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்க எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் படி 4.5லேருந்து 7.5க்குள்ளே வந்து ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் வந்து இதுக்கு வந்து கேபிட்டல் இந்த பஃபருக்கு வந்து வச்சுக்கணும், கன்சிஸ்டன்சி ரிஸ்க் பஃபருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்கைடு. ஸோ இவன் ஒரு ஃபின்டெக் கம்பெனி. ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா கிஃப்ட் சிட்டியில் ஒரு கடையை திறக்கிறாங்கங்க. அவ்வளோதாங்க மேட்ரு. ஸோ கிஃப்ட் எங்கே இருக்குது? காந்தி நகர், குஜராத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த பிஎஸ்பி பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடராக வந்து இந்த ஸ்கைடு வந்து ஒரு கடையை திறக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாரும் ஆர்பிஐ உட்பட எல்லாரும் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. சரி கடை தான் நீ திறந்து கோப்பா அப்படின்னு. ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாமா? ஓகே. ஃபின்டெக் ஜம்ப். ஓகே, இதில் ஒரு பி வந்து மிஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஜம்ப். ஸோ ஜம்ப் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம். ஸோ இதை யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபின்வாஷியா குரூப். ஸோ இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்ப்பரேட் ஏஜென்சிக்கு, ஸோ அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் செல்ஃப் ஹெல்ப் பிளாட்ஃபார்ம்ஸுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து IRDA இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க? ஸோ அவங்க வந்து இப்போ ஜம்புக்கு வந்து லைசன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு? இவங்க ஒரு கார்ப்பரேட் ஏஜென்சியாகவும் இன்சூரன்ஸ் செல்ஃப் நெட்வொர்க் பிளாட்ஃபார்மாகவும் மூவ் பண்ணுறதுக்கு யார் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கா? யார் அப்ரூவல் கொடுத்துருக்கா? IRDAI. ஓகேவா? ஸோ அடுத்த அவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இஸ்ரோவோட சந்திராயன் 3 வந்து என்ன அவார்ட் வின் பண்ணுது அப்படின்னா AIAA அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸோட காட்டார்ட் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் அவார்டு வந்து வின் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது எக்ஸ்பெஷலி வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசன் 2026 கான்ஃபரன்ஸ் இன் வாஷிங்டனில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து சந்திராயன் 3க்கு வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேஷன் டு சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட் சாஃப்ட் லேண்டிங் நியர் த மூன் சவுத் போல். ஸோ இப்போ சந்திராயனில் வேற என்ன நிறையா விஷயங்கள் அச்சீவ் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மூனோட சவுத்து போல நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சாஃப்ட் லேண்டிங் பண்ணோம். ஸோ இதை பண்ணால் ஒரே ஒரு கண்ட்ரி, வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி மூனோட சவுத் பார்ட்டில் வந்து லேண்ட் ஆகுது அப்படின்னா அது இந்தியா தான். ஸோ அது மட்டும் இல்லாமல்
3 தொட்ட 4வது கண்ட்ரி வந்து இந்தியா தான். ஓகேவா? ஓகே. ஸோ நமக்கு முன்னாடியே ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சந்திராயன் 3 வந்து லூனா சவுத் போலாரில் இருக்க சாயில் எலமெண்ட்ஸில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து வேலிடேட் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து அங்கே இருக்குது அப்படின்றதுக்கு ரிலேட்டடான டேட்டாவெல்லாம் நமக்கு கொடுத்துச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்காண்டியும் அந்த AIAAவோட அவார்டை வந்து சந்திராயன் 3க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபெல்லோஸ் ஆஃப் ராயல் சொசைட்டி. ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ 2 பேரை ஃபெல்லோஸ் ஆஃப் ராயல் சொசைட்டியாக வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொஃபஸர் மகேந்திரா அகர்வால், அவர் யார் அப்படின்னா டைரக்டர் ஆஃப் IIT கான்பூர். ஸோ அவரையும், ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன், இவங்க யார் அப்படின்னா ஃபார்மர் சீஃப் சயின்டிஸ்ட் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க 2 பேரையும் இந்த சொசைட்டியில் ஒரு மெம்பர்ஸாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவோட பிரசிடென்ட் யார்? சிரில் ராம்போசோமா. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் மபுங்குபி. ஸோ இந்த ஒரு அவார்டை வந்து ஒரு 2 பேர் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அவங்கள சவுத் அமெரிக்காவில் ஒரு டாப் சிவிலியன் அவார்ட். ஸோ இது வந்து 2 இந்தியன் ஆரிஜின் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாருன்னு பார்ப்போமா? 2 பேரும் இந்தியன் ஆரிஜின் தான், இந்தியன் கிடையாது. ஓகே, தப்பாக சொல்லலை, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இவங்க 2 பேரும் கொடுத்துருக்காங்க. யார் யாருன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் சலிம் அப்துல் கரீம். ஸோ இவருக்கு வந்து கோல்டு. ஸோ இவர் வந்து எதில் இது பண்ணாரு அப்படின்னா, ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காரு. எதில்? டிபியில், HIV, எய்ட்ஸ் டேட்டாவில் வந்து இவங்க வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து பயங்கரமாக COVID-19 டியூரிங்கில் வந்து ஹெல்த் பப்ளிக் லீடர்ஷிப்பில் வந்து டேட்டா ட்ரைவன் லீடர்ஷிப்பில் வந்து இவங்க இன்வால்வ் ஆனதுனால இவங்களுக்கு வந்து இந்த அவார்ட். ஓகேவா? ஸோ அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொஃபஷன் கீர்த்தன் தீதா. ஸோ இவங்களுக்கு வந்து சில்வர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட இது வந்து பல்மாலஜி ரங்ஸ் ரிலேட்டடான ரிசர்ச்சுக்காண்டி இவங்களுக்கு வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் UN மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்டு வந்து யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேஜர் அபுல் ஆஷா பரக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் போயிடலாம். May 20 வந்து வேர்ல்டு மெட்ராலஜி டே. ஸோ இதோட தீம் வந்து மெட்ராலஜி பில்டிங் ட்ரஸ்ட் இன் பாலிசி மேக்கிங். ஸோ அடுத்து வந்து May 21 இன்டர்நேஷ்னல் டீ டே. ஸோ இதோட தீம் வந்து சஸ்டைனபிள் டீ அண்ட் சப்போர்ட்டிங் கம்யூனிட்டிஸ். ஸோ அதுக்கப்புறம் May 21 வேறு என்ன டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு டே ஃபார் கல்ச்சரல் டைவர்சிட்டி ஃபார் டயலாக் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, May 22 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அண்ட் May 21 வந்து நேஷனல் ஆன்டி டெரரிசம் டே. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த 3 நாளோட கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.